நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு வீடியோவில் கூட சொன்னேன். இந்த ஸ்டார் ஃப்ரூட் செடி நம்ம எவ்வளோ தான் வாங்கி வச்சாலும் எனக்கு வந்து சரி வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இது என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தேன். வீட்டு வாசலில் அந்த வராண்டாவில் வச்சுருந்தோம். இது என்ன பண்ணிடுச்சுன்னா, கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். கொஞ்சம் கேட்டை கொஞ்ச நேரம் திறந்து போட்டிருந்தது தான் வந்து ஆடு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. ஆனால் ஆட்டுக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளே திட்டுறாங்க. நம்ம செடியை விட்டு காலி பண்ணது தெரியல, ஆனால் அவங்க வந்து நம்மளை திட்டுறாங்க. என்ன காரணம் தெரியுமா? நம்மளை தப்பு சொல்லி அடுத்தவங்க நல்லவங்கள ஆயிப்பாங்க. அந்த மாதிரி தான் உலகமே. அப்படி தான். இங்கே பாருங்கள், இதுவும் வருமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். நான் இனிமேல் தான் நட்டு வைக்கணும். அதுக்கு தான் க்ரோ பேக்கு ஆன்லைனில் போட்டிருக்கேன். அதுவும் இங்கே பாருங்கள், இந்த தாழம்பூ செடிக்காகவும் இதுவும் இன்னும் நட்டு வைக்கல. இனிமேல் தான் இதை நட்டு வைக்கணும். இதில் இந்த க்ரோ பேக் தான் வாங்கியிருக்கேன், 18க்கு 18. அந்த இதில் வந்து வச்சோன்னா தாழம்பூ செடி வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. ஓகே, அதுலேயும் இன்னும் மண்கலவெல்லாம் கலந்து வைக்கணும். கொஞ்சம் வேலை இருக்குது, அதுதான். இவ்வளோ பெருசு இருக்குது. இதில் தாழம்பூ எப்படியும் நான் வளர்த்து காட்டுறேன். எனக்கு வந்து அதே எய்ம் தான். எப்படியும் மாடி தோட்டத்தில் தாழம்பூ வளர்த்தே ஆகணும். பூ வர வைக்கணும், அவ்வளோதான். ஓகே, பாய்.